Good morning students. I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது +10th மேத்தமேட்டிக்ஸ் 2 கிளாஸ் மேத்ஸ் சார்னால 11th 12th 10th எடுக்கிறனால நமக்கு இந்த வார்த்தைகள் சில நேரங்களில் தடுமாறுது பார்த்துக்கோம். ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் சீரீஸ். ஓகே, குட். அதில் எக்ஸசைஸ் 2.9ல் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் 4th சம். இப்போ வந்து நான் ஸ்கொயர் ஸ்கூலில் எடுக்க போகிறேன். சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் அப்படின்ற மாதிரி எடுக்க போகிறேன். ஓகே சொல்கிறது. அப்போ கொஸ்டினில் பார்த்துக்கோ, 1ல் 4th கொடுத்துருப்பாங்க. சரியா சொல்கிறது? 1ல் 4th எக்ஸசைஸ் எடுத்து புக்கில் பாரு. நான் சம் எழுதாமல் பேஸ்ட் பண்ணாமல் செய்கிறேன். 1 + 4 + சரியா 4 + அடுத்து என்ன வரும் 9 + பார்த்துக்கோ அப் டு 225 கொடுத்துருக்காங்க. நல்லா கவனித்து பாரு. இதை 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும். கணக்கை வந்து மறைமுகமாக கொடுத்துருக்கு ஸ்கொயர்ஸ் செம்ம. 2 ஸ்கொயர் பண்ணால் 2 வரும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 அப் டு 15 ஸ்கொயர் பண்ணால் தான் 225 வரும். 15 ஸ்கொயர் பண்ணால். அப்போ இது நேச்சுரல் நம்பரான்னு பாரு. ஆமாம், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நேச்சுரல் நம்பர் தான். பட்டு ஃபஸ்ட்டு ஃபார்முலாவாக செகண்ட் ஃபார்முலாவும் பார்க்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்முலானா சாதாரண கணக்காக, ஸ்கொயர்ஸ் கணக்காக, கியூப் கணக்கான்னு கேட்குறேன். வேறு ஒன்றும் இல்லை, ஸ்கொயர்ஸ் கணக்கு. அப்போ செகண்ட் ஃபார்முலா ஸ்கொயருக்குள்ள ஃபார்முலா எடுக்கணும். ஸ்கொயருக்குள்ள ஃபார்முலா என்ன? n × n + 1 பெருசாக போகும். 2n + 1/6. இதை எடுத்து தான் இங்கே செய்யணும். சரி, ஒன்ஸு செய்யணுமான்னு பார்த்துக்காம 1லேருந்து தான் இருக்குது கணக்கு. அப்போ ஒரு தடவை செஞ்சால் போதும். அப்போ சம்மேஷன் n² ஃபார்முலா எழுதிட்டு ஒரு தடவை செஞ்சால் போதும். 1லேருந்து இருந்தால், பாதியிலேருந்து இருந்தால் தான் 2 தடவை செய்யணும். அதே இந்த ஃபார்முலா போட்டேன், அதுக்குள்ளே ஃபார்முலா போட்டேன் /6. என்னன்றது கடைசி நம்பர் 15 தான் போடணும். ஸ்கொயரை போட்டு போடாத. ஸ்கொயருக்கு தான் ஃபார்முலா. ஸ்கொயருன்றது ஃபார்முலா ரெடி பண்ணியாச்சு. லாஸ்ட்டு கணக்கு நம்பர் வந்து 15 தான். 15 ஸ்கொயர் பையில் போட்டுருவாங்க. தப்பு, பார்த்துக்கோ. 15 + 1 2 × 15 + 1. தம்பி கொஞ்சம் பார்த்துடா. என்ன அப்படின்னா 15 + 1 என்ன வந்துடும் 16. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி தான்டா ஆட் பண்ணணும். அதனால் ஒரு ஸ்டெப்பு எழுதிக்கோ. 30 + 1 அப்படின்ட்டு எழுதி /6ன்னு எழுது. சில பசங்க ஆட் பண்ணிடுறாங்க. 15 + 1 போட்டு 16 அப்படி போட்டு முன்னாடி 2 போட்டுவிட்றாங்க. தப்பு. போர்ட் மாஸ் ரூல் படி பார்த்தீங்கன்னா, போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன தான் வருது? மல்டிப்ளிகேஷன். இந்த இடத்துல வருது பாரு. மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும்? அடிஷன் அப்படின்னு பண்ணணும். புரியுதா சொல்கிறது? அடிஷன்னா இந்த இது ரெண்டும். அப்போ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடணும். கிடைக்கிற ஆன்சரோட தான் என்ன செய்யணும்? அடிஷன் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர் கணக்குக்கு. போர்ட் மாஸ் ரூல்னு சொல்லுவாங்க. 15 16 இது என்ன வருது? 31. இதை வேணால் 3 2s are 6ன்னு பிரிச்சுக்கலாம்டா தம்பி, உனக்கு எளிமையாக அடிக்கிறக்காண்டி. வேறு ஒன்றும் இல்லை. 1 3s 3 3 5s are 15. சரியா? சாரி, 5 3s are 15. 3 டேபிளில் 5 டேபிள் நினச்சிட்டேன் பாரு. அடுத்து 1 2 is 2 8 2s are 16. அப்போ 8 5s are 40. இன்ட் என்ன இருக்குது? 31 அப்படின்னு இருக்குது. இன்ட் என்ன இருக்குது? 31. மல்டிப்ளை பண்ணுமா? 4ஆல் மல்டிப்ளை பண்ணி 0 சேர்த்தா போதும். 1 4s are 4 4 3s are 12. பக்கத்தில் என்ன சேர்த்துக்கிறேன்னு? 0. அப்போ சம்மேஷன் n² இதுதான் ஆன்சர். ஓகேயா? புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. கணக்கை புரிஞ்சு செய்யணும். சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஃபார்முலான்றனால அதுக்குள்ளே ஃபார்முலாஸ் போட்டு எடுத்திருக்கேன். சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு இதே கணக்கில் பாதியிலேருந்து இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ரைட், இந்த பார்த்துக்கோ. இதை அழிச்சிடுறேன். ரைட். இப்போ அதே கணக்கில் 5th சம். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் சொல்லி கொடுத்துருப்பாங்கள்ல, அதில் மொத்தமாக உள்ளதில் 6² + 7² + 8² அப் டு +21² இருக்குது. நல்லா கவனி. 6க்கு அடுத்து 7, 7க்கு அடுத்து 8 நேச்சுரல் நம்பர் தான். அப்போ வரிசையாக தான் வருது, ஜம்ப் ஆகலை. பட் மேலே என்ன இருக்குது? ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2வது ஃபார்முலா போடணும். சரி, 1 டைம் செய்யணுமா 2 டைம் செய்யணுமா அப்படின்னு பார்க்கணும். 2 டைம் செய்யணும். ஏன் சார் 2 டைம் செய்யணும்? பாதி காணாம் அவன் கணக்கு முன்னாடி. எதில் காணாம்? முன்னாடி காணாம். எதுலேருந்து காணாம்? 5 வரைக்கும் காணாம். 1லேருந்து எது வரைக்கும் காணாம்? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அது மாதிரி கண்டுபிடிக்கல. கடைசியில் 5 ஸ்கொயர் வரைக்கும் காணாம். அதுக்கடுத்து 6² வரும். அப்போ கொடுக்கப்பட்ட நம்பரில் இருந்து 21 அப்படின்னு எடுத்துடலாம். காணாமல் போன நம்பர்லேருந்து லாஸ்ட் நம்பர் இந்த 5² வரும்ல, அது லாஸ்ட் நம்பர். 1லேருந்து லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? 5² இருக்குல்ல, அதில் 5 எடுத்துரு. கணக்கில் ஃபார்முலா 2 டைம்ஸ் எழுதணும். அதுதான் இங்கே அர்த்தம். இந்த மாதிரி பாதியிலேருந்து வந்தால் கணக்கை 2 டைம்ஸ் செஞ்சு கொடுக்கப்பட்ட கணக்கை ஒன்ஸ் செஞ்சுட்டு மைனஸ் போட்டு
மிஸ் ஆனிச்சில் கணக்கில் முன்னாடி காணாமல் போச்சுல நம்பரு, மிஸ்ஸிங் ஆன நம்பரு, அந்த நம்பரை செய்யணும். ஓகேயா? அப்போ n இன்ட்டு செகண்ட் ஃபார்முலா n இன்ட்டு n, என்ன ஸ்கொயர் கொடுத்துருக்குல 2n + 1 / 6. திருப்பி அதே எழுதிக்கோ, n இன்ட்டு n + 1 2n + 1 / 6. எழுதுறதுக்கு அரிச்சப்படக்கூடாது. மேக்ஸ் வந்து எவ்வளோக்குள்ள எழுதி பார்க்குறோமோ அவ்வளோக்குள்ள நல்லது. சரி, 21 + 1 2 இன்ட்டு 21 + 1 / 6. இது அப்படியே மேலே சரி பண்ணிக்கிறோம். 21 2 ஆட் பண்ணால் 22, இரண்டே மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். என்ன 42 + 1 / 6. 21 22 43 ரெண்டாக பிரிச்சுக்கோ. 3 2s are 6 மைனஸ் மைனஸ் மைனஸ். இதில் வந்து 5 இன்ட்டு 5 + 1 2 இன்ட்டு 5 + 1. சரிங்களா? பார்த்து / 6. அப்போ 5 இன்ட்டு 6 ப்ளஸ் இன்ட்டு 5 2s are 10 + 1 மல்டிப்ளை பண்ணிட்டேன் / 6. அடுத்து 5 இன்ட்டு 6 இன்ட்டு 11 ஆட் பண்ணால் பை என்னது 3 2s are 6ன்னு பிரிச்சுக்கலாம் அடிக்கிறக்காண்டி. அப்போ 3 2s are 6 ஒரே 6 அடிச்சிரு. இதில் அடிக்கிறேன் 1 3s 3 7 3s are 21. அடுத்து 1 2 is 2 11 2s are 22. அப்போ 7 இருக்குது, 11 இருக்குது, 43 இருக்குது, மைனஸ் 5 இருக்குது, 11 இருக்குது. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 55ன்னு உனக்கு தெரியும். சரியா? இது 77க்கும் 43க்கும் மல்டிப்ளை பண்ணணும். 77 43 21 2 23 28 2 28 30. சரியா? 30. அப்போ 1 11 3 3. சரியான்னு பார்த்துக்கோ. 13 1 11 3 3. அப்போ 3 3 1 1. சரி, சப்ராக்ட் பண்ணுவோம். 55 1ல் 5 போகாது, 11 5 போச்சுன்னா என்ன வரும் 6. இங்கே என்ன ஆயிடுச்சு 9 இருக்குது. என்ன அது இங்கே 11 தானே, அதாவது இங்கே 11ல் 5 போச்சுன்னா 6. இங்கே என்ன இருந்துச்சு, இங்கே 0 இருந்துச்சு, திருப்பி 10ல் 5 போச்சுன்னா 5. அப்போ இங்கே 2 வரும் 1 வரும். திருப்பி ஆட் பண்ணி பார்த்துக்க. 6 5 11 1 5 5 வந்து 10 + 1 11, மிச்சம் 1 2 + 1 3 1. ரைட். அப்போ 1 2 5 6 சப்ராக்ட் பண்ணி கரெக்டாக பார்த்துக்கோ. இதுதான் சம்மேஷன் n². இதுதான் ஸ்கொயர்ஸ்குள்ளே மிஸ்ஸிங் ஆனது நம்பர், பாதி நம்பர்லேருந்து வர்றது 2 டைம்ஸ் செய்கிறது. இந்த மாதிரி சம்மு 5 மார்க்ஸ் மாதிரி கேட்பாங்க. ஓகேயா? குட். பார்த்துக்கோ.